Good morning everyone. இன்னைக்கு செகண்ட் கிளாஸ் ஆஃப் HTML. இந்த செஷனில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா லிஸ்ட்டும் அதோட டைப்ஸும் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ லிஸ்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். லிஸ்ட்டுன்றது என்னென்னா செட் ஆஃப் ரிலேட்டட் ஐட்டம்ஸு அதை வந்து குரூப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது லிஸ்ட்டு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது ஹோட்டலுக்கு போனீங்க அப்படின்னா மெனுஸை வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது எய்தர் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸாக இருக்கும், அப்படி இல்லைன்னா எதனா ஒரு புல்லட்டின் கேரக்டர் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா இது வந்து புல்லட்டின்ஸ். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற சப் இது, அதனால் இதுக்கு வந்து வேறு மாதிரியான புல்லட்டின்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து புல்லட்டின்ஸ். இது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி வேர்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ வேர்டில் வந்து எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ இது ஒரு வேர்ட் ஃபைல். நான் செட் ஆஃப் ரிலேட்டட் ஐட்டம்ஸ், அதாவது இதெல்லாம் பீவரேஜஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து எய்தர் நம்ம புல்லட்டின் ஆக்கலாம், இல்லை சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த புல்லட்டினை கிளிக் பண்ணிங்கன்னா டாட் 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 வரும், சரிங்களா? தட் மீன்ஸ் இதெல்லாம் ஒரு லிஸ்ட் ஐட்டம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே இருக்க நம்பர்ஸை கிளிக் பண்ணோன்னா 1 2 3 சீக்வன்ஸாக செட் ஆகும், சரிங்களா? இதே மாதிரி நம்ம வெப் பேஜில் செட் பண்ணுறது தான் நம்ம லிஸ்ட்டு. ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட், ஆர்டர்ட் லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட், நெஸ்டட் லிஸ்ட் அண்ட் ஹாரிசாண்டல் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னா இப்போ வேர்டில் பார்த்த புல்லட்டின் மாதிரி. ஆர்டர்ட் லிஸ்ட்னா சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் ஏபிசிடி அந்த மாதிரி வரும். டிஸ்கிரிப்டிவ் லிஸ்ட்னா இப்போ காஃபின்னு கொடுத்தோன்னா அந்த காஃபி என்ன மாதிரியான ட்ரிங்க்கு அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு கொடுக்கலாம். நெஸ்டட் லிஸ்ட்னா இங்கேயே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இது நெஸ்டட் லிஸ்ட் தான். இது ஒரு லிஸ்ட்டு. லிஸ்ட் இன்சைட் அனதர் லிஸ்ட் இஸ் நெஸ்டட் லிஸ்ட். ஹாரிசாண்டல் லிஸ்ட்னா இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது வேர்ட்டிக்கலாக இருக்குது இல்லையா? ஸோ வேர்ட்டிக்கல்னா டாப் டு பாட்டம். இதுவே வந்து ஹரிசாண்டல் லிஸ்ட்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டில் இருக்கும், அதாவது ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். அதுதான் ஹரிசாண்டல் லிஸ்ட். நம்ம நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு. அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி ஏதோ இப்போ இதிலே வந்து காஃபி, டீ அந்த மாதிரி எதனா கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி புல்லட்டின்ஸில் வர்றது அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு. இதுவே ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் இருக்கும். ஓகே, இப்போ அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு வரலாம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டோட டேக் பார்த்தீங்கன்னா யூஎல், அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அதோட டேக் வந்து யூஎல். உள்ளே இருக்க ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது லிஸ்ட்டு, அதாவது எல்ஐ. ஸோ யூஎல்ன்றது வந்து காமன், ஓகேங்களா? யூஎல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா யூஎல் முடிக்கிற வரைக்கும் நம்ம உள்ளே வந்து லிஸ்டிங் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களோட டிஃபால்ட் புல்லட்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிளாக் சர்க்கிள்ஸ். ஸோ இதில் என்னென்னா யூஎல்ன்றது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அதுக்குள்ளே கொடுக்குற ஒவ்வொரு ஐட்டமும் வந்து லிஸ்டிங் பண்ணணும். உங்களோட டிஃபால்ட் வேல்யூ வந்து ஸ்மால் பிளாக் சர்க்கிள்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு டேக் ஓப்பன் பண்ணியாச்சு. எந்த டேக் ஓப்பன் பண்ணாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு க்ளோசிங் டேக் இருக்கணும். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு டேக் ஓப்பன் பண்ணி அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு டேகை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே வந்து 3 ஐட்டம்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா காஃபி, டீ, மில்க். ஸோ காஃபி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்ற டேக் ஓப்பன் பண்ணி லிஸ்ட்டுன்ற டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டீக்கு தனியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும், மில்க்குக்கு தனியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இங்கே லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காஃபி, டீ, மில்க் எல்லாமே எழுதிட்டு லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாமே சிங்கிள் லைனில் தான் வரும். ஸோ ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நம்ம தனியாக லிஸ்டிங் கொடுக்கணும். ஸோ இதோட அவுட்புட் நான் பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, டிஃபால்ட் வந்து ஸ்மால் பிளாக் சர்க்கிள்ஸ். ஸோ அந்த ஸ்மால் பிளாக் சர்க்கிள்ஸில் வந்து உங்களுக்கு காஃபி, டீ, மில்க்குன்னு 3 விஷயம் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ நான் வழக்கம் போல் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதுக்கு ஒரு நோட் பேடும் ஒரு ப்ரௌசரும் இருந்தால் மட்டும் போதும். ஸோ நோட் பேடில் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ யூஎல் லிஸ்ட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதை கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஃபைல் நேம் .htmlனு கொடுக்கணும். நான் இங்கே ஃபைல் நேம் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்றனால யூஎல்னு கொடுத்துருக்கேன், .htmlனு கொடுத்துருக்கேன். ஸோ நார்மலாக நீங்கள் சேவ் பண்ணும்போது டெக்ஸ்ட் ஃபைலாக தான் சேவ் ஆகும். .htmlனு கொடுத்தா தான் அது ப்ரௌசரில் இந்த டேகெல்லாம் அக்செப்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் டைப் பண்ணியாச்சு. இங்கே நான் ஒரு ப்ரௌசருக்கு போகிறேன். ப்ரௌசருக்கு போயிட்டு Ctrl+O. Ctrl+O opens the browser.
இங்கே பார்த்தீங்கன்னா ul.html இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஐம் கிவிங் ஓப்பன் கொடுத்தா உங்களுக்கு தெரியுதா, பிளாக் சர்க்கிள் இருக்குது, ஸ்மால் பிளாக் சர்க்கிள்ஸ் வித் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் காஃபி டீ மில்க்குன்னு வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிபிடிக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஸ்டைல் ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன ஸ்டைல்லாம் இருக்குது. எனக்கு வந்து டிஸ்க்கு வேண்டாம், எனக்கு ஸ்கொயர் டைப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணலாம். இல்லை சர்க்கிள்னால் நார்மல் சர்க்கிள் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் காமிக்கும் போது இருக்கும் டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டில் ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்லாம் கொஞ்சம் நெஸ்டட் லிஸ்ட்டாக போகும்போது வெறும் ஒரு சர்க்கிள் மட்டும் இருக்கும், உள்ள டார்க் ஷேட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் சர்க்கிள்ன்ற ஸ்டைலை யூஸ் பண்ணலாம். ஸ்கொயர் டைப்பில் வேணும்னா ஸ்கொயர், நன்னா நன். இந்த 4 ஸ்டைல் தான் இருக்குது, இதுக்கு மேலே ஸ்டைல்ஸ் கிடையாது. ஸோ டிஸ்க்குன்றது வந்து நம்மளோட டிஃபால்ட் ஸ்டைல், சர்க்கிள், ஸ்கொயர் அண்ட் நன். ஸோ இந்த ஸ்டைலை கொடுக்கணுன்னா எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஹைஃபன் ஸ்டைல் ஹைஃபன் டைப்பு கோலன் டிஸ்க் இப்படின்னு கொடுத்தா தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ டிஸ்க்குன்றது ஆக்சுவலி டிஃபால்ட் தான், நீங்கள் இந்த டிஸ்க்கு கொடுக்கலனா கூட உங்களுக்கு வர அவுட்புட் வந்து டிஸ்காக தான் வரும். சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஎல்ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஸ்டைல் ஈக்குவல் டுன்னு கொடுத்து லிஸ்ட் ஐஃபன் ஸ்டைல் ஹைஃபன் டைப் கோலன் டிஸ்க்குன்னு கொடுத்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர் இட் ஆஸ் அ டிஸ்க். ஸோ இது வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். இதெல்லாம் காமன் தான், சேம் ப்ரோக்ராம் தான், ப்ரோக்ராமில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அதே ப்ரோக்ராம் தான். ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா யூஎல் பக்கத்தில் ஸ்டைல் மட்டும் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமும் நான் ரன் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நோட் பேட் எடுத்திருக்கேன், அகெயின் ஃபைல் ஓப்பன். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்குன்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, டிஸ்க்கு கொடுத்து ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டைல் ஈக்குவல் டு லிஸ்ட் ஹைஃபன் ஸ்டைல் ஹைஃபன் டைப் கோலன் டிஸ்க். ஸோ இதுக்கும் வந்து சேம் அவுட்புட் தான் வரும். நம்ம ப்ரௌசரில் போய் செக் பண்ணுவோம். கண்ட்ரோல் ஓ கொடுக்குறேன், கொடுத்துட்டு டிஸ்க். ஓகே, சேம் அவுட்புட், ஏன்னா டிஃபால்ட்டும் டிஸ்க் தான், நம்ம டிஸ்க்குன்னு ஸ்டைல் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டைல் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சர்க்கிள். சர்க்கிள் இங்கே அவுட்புட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன சர்க்கிள் வந்திருக்கு, உள்ள டார்க் ஷேட் இல்லை. ஸோ இதுவும் சேம் கோடிங், யூஎல் ஸ்டைல் ஈக்குவல் டு லிஸ்ட் ஐஃபன் ஸ்டைல் ஹைஃபன் டைப் கோலன் சர்க்கிள்னு கொடுக்கணும். அங்கே நம்ம டிஸ்க்குன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பதில் இங்கே நம்ம சர்க்கிள்னு கொடுக்க போகிறோம். ஸோ இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கோடிங் மட்டும் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கோம், அதாவது டிஸ்க்குக்கு பதில் சர்க்கிள்னு எழுதியிருக்கோம். இதோட அவுட்புட் செக் பண்ணிடலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ, சர்க்கிள். இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா டிஃப்ரென்ஸ், இதில் வந்து வெறும் சர்க்கிள் தான் இருக்கும், உள்ள டார்க் ஷேடு கிடையாது. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், டிஃபால்ட் அண்ட் டிஸ்க் போத் ஆர் காமன், அப்புறம் சர்க்கிள் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். ஸ்கொயர் ஆட்ரிபியூட்டும் சேம் அதே தான், யூஎல் ஸ்டைல் ஈக்குவல் டு லிஸ்ட் ஐஃபன் ஸ்டைல் ஐஃபன் டைப் கோலன், இங்கே சர்க்கிள் கொடுக்கறதுக்கு பதில் நம்ம ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம். மீதி எல்லாமே சேம் தான், யூஎல் ஸ்டார்ட் பண்ணி யூஎல் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் லிஸ்ட்டு டேக் ஓப்பன் பண்ணி லிஸ்ட் டேக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியும், இருந்தாலும் கோடிங் நம்ம பார்த்துடலாம். ஓப்பன் ஸ்கொயர். ஸோ இதோட அவுட்புட் செக் பண்ணுவோம். ஓகே, ஸ்கொயர் வந்து டார்க் ஷேடாக இருக்கும். ஓகேங்களா, டிஸ்க்குக்கு எப்படி வந்ததோ அந்த மாதிரி டார்க்காக இருக்கும், ஆனால் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நன்னு, அதாவது எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து வெறும் நார்மலாக டிஸ்பிளே ஆனால் போதும், புல்லட்டிங்லாம் வேண்டாம், ஸ்கொயர் ஷேப்போ டிஸ்கோ சர்க்கிளோ எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நன்னுன்னு கொடுக்கலாம். நன் வந்து டிஃபால்ட் கிடையாது, நம்மளுக்கு டிஃபால்ட் வந்து டிஸ்க் தான், அதனால் நன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டைல் ஸ்பெசிஃபை பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே வராது. ஸோ அதோட ப்ரோக்ராம் செக் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஹைஃபன் ஸ்டைல் ஹைஃபன் டைப் வந்து நன்னு கொடுத்துருக்கோம். ஸோ கண்ட்ரோல் ஓ,
நன்னை சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே எந்த புல்லட்ஸுமே இருக்காது. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னால் புல்லட்டிங், வேர்டில் எப்படி புல்லட்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி புல்லட்டிங்காக வரும். இதில் வந்து 4 டைப் இருக்குது. ஒன்று டிஸ்க்கு, இன்னொன்று சர்க்கிள், இன்னொன்று ஸ்கொயர், இன்னொன்று வந்து நன்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்குன்றது தான் டிஃபால்ட்டு, மீதி 3 வந்து வேணும்னா நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியே ஆகணும். இவ்வளோ தான் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது ஆர்டர்ட் லிஸ்ட். ஆர்டர்ட் லிஸ்ட்னா சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் அந்த மாதிரி, இல்லை ரோமன் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் யூ ஹாவ் டு கோ ஃபார் ஆர்டர்ட் லிஸ்ட்டு. ஸோ ஆர்டர்ட் லிஸ்ட்டோட டேக் பார்த்தீங்கன்னா ஓஎல். எப்படி அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு யூஎல்ஓ, அதே மாதிரி ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு ஓஎல் தான் உங்களோட டேகு. சரிங்களா? இந்த லிஸ்டிங் வந்து காமன் ஃபார் ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அதுக்கும் எல்ஐ தான் யூஸ் பண்ணுவீங்க, இதுக்கும் எல்ஐ தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ சேம் கோடிங் இங்கே வந்து ஓஎல்க்கு பதிலாக யூஎல்க்கு பதிலாக இங்கே ஓஎல்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கோடிங் பார்த்துடலாம். ஃபைல் ஓப்பன், ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ ஆர்டர்ட் லிஸ்ட்க்கு வந்து நார்மலாக கொடுத்துருக்கேன். இதோட அவுட்புட் என்னன்னு செக் பண்ணிடலாம். ஆர்டர்ட் லிஸ்ட்டோட டிஃபால்ட் சீக்வன்ஸ் வந்து 1 2 3, அதாவது உங்களோட நம்பரிங் தான் அதோட டிஃபால்ட் சீக்வன்ஸு. ஸோ இதே தான் வந்து ஸ்டைல்ஸ், அதாவது டிஃபால்ட் நம்பர் ஸ்டைலுக்கும் வரும். ஸோ உங்களுக்கு இதில் என்னென்ன ஸ்டைல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸில் அப்பர் கேஸ், ஆல்ஃபபெட்ஸில் லோவர் கேஸ், அதுக்கப்புறம் ரோமன் லெட்டரோட அப்பர் கேஸ், ரோமன் லெட்டரோட லோவர் கேஸ். ஸோ அதில் 4 டைப் இருந்த மாதிரி இதில் நம்ம 5 டைப் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே யூஸ் பண்ண மாதிரி நம்ம லிஸ்ட்டு, ஸ்டைலு, டைப்புன்னு கொடுத்து ஸ்கொயரோ சர்க்கிளோ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே ஓஎல்ல வந்து நேராக டைப் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக 1 2 3 அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட கோடிங் நம்ம செக் பண்ணிடலாம். ஃபைல் ஓப்பன், நம்பர்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டைப் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ சேம் அவுட்புட் தான் வரும் அதுக்கும். சேம் அவுட்புட் தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டைப் வந்து அப்பர் கேஸ் லெட்டர்ஸ். ஸோ இதுக்கும் சேம் ப்ரோக்ராம். ஓஎல் டைப்பு மட்டும் ஈக்குவல் டு அப்பர் கேஸ் ஏ கொடுத்துருக்கேன். அப்பர் கேஸ் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ஏபிசிடியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஓகே, அப்பர் கேஸ்க்கு யூசின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இல்லை டைப் பார்த்தீங்கன்னா டைப் ஈக்குவல் டு ஏ. ஸோ இதோட அவுட்புட் செக் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கனாலே தெரியும் ஏபிசின்னு சீக்வன்ஸாக வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டைப் இஸ் லோவர் கேஸ் லெட்டர்ஸ். ஸோ லோவர் கேஸ் லெட்டர்னால் உங்களுக்கே தெரியும், நார்மல் சின்ன ஏன்னு சொல்லுவோம் நம்ம, அந்த மாதிரி ஸ்மால் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி வருதுன்றதை செக் பண்ணிடலாம். சேம் கோடிங், டைப் ஈக்குவல் டு ஸ்மால் ஏ கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். லோவர் கேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைப் ஈக்குவல் டு ஸ்மால் ஏ. ஓகே, ஸோ லோவர் கேஸோட ஏபிசி சீக்வன்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் கேஸ் ரோமன் லெட்டர்ஸ். ரோமன் லெட்டர்ஸ்னால் நம்ம யூஸ் பண்ணுற ஐ போட்டோன்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் யூஸ் பண்ணுவோமே, ஐ, டபுள் ஐ, ட்ரிபிள் ஐ, அதுதான் வந்து நம்ம ரோமன் லெட்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரோமன் லெட்டர்ஸ் வரணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஓஎல் டைப் ஈக்குவல் டு கேபிட்டல் லெட்டர் ஐ கொடுத்தீங்கன்னா, அதாவது அப்பர் கேஸ் ஐ கொடுத்தீங்கன்னா அது என்னன்னு கன்சிடர் பண்ணிப்போம்னா இது ரோமன் லெட்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம், அப்பர் கேஸ் ரோமன் லெட்டர். ஸோ இதோட ப்ரோக்ராம் நம்ம பார்த்துடலாம். அப்பர் கேஸ் ரோமனுக்கு யூசிஆர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டைப் ஈக்குவல் டு அப்பர் கேஸ் ஐ கொடுத்துருக்கேன். அப்பர் கேஸ் ஐ இண்டிகேட்ஸ் அப்பர் கேஸ் ரோமன் லெட்டர். ஸோ இதோட அவுட்புட் பார்த்துடலாம்.
1 2 3ன்னு உங்களுக்கு ரோமன் லெட்டர்ஸில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ் ரோமன் லெட்டர். லோவர் கேஸ் ரோமன் லெட்டருக்கு லோவர் கேஸ் ஐ கொடுத்தீங்கன்னா அது வந்து லோவர் கேஸ் ரோமன் லெட்டராக எடுத்துக்கும். இதோட ப்ரோக்ராம் செக் பண்ணிடலாம். லோவர் கேஸ் ரோமனுக்கு எல்சிஆர்னு கொடுத்துருக்கேன். ஸோ டைப் ஈக்குவல் டு லோவர் கேஸ் ஐ கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் லோவர் கேஸ் ரோமன் லெட்டர் வந்திருக்கு. 1 2 3ன்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, இதோட ஆர்டர்ட் லிஸ்ட் முடியுது. ஸோ ஆர்டர்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ், செகண்ட் வந்து அப்பர் கேஸ் கேரக்டர், அடுத்து லோவர் கேஸ் கேரக்டர், அடுத்து அப்பர் கேஸ் ரோமன் நம்பர்ஸ், அடுத்து லோவர் கேஸ் ரோமன் நம்பர்ஸ். 5 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா HTML டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் நான் அப்போவே சொன்னேன். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னா என்னென்னா, இப்போ காஃபின்னு கொடுக்குறோன்னா அது ஒரு ஹாட் பிளாக் ட்ரிங்க் அப்படின்னு ஏதோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டோட டேக் பார்த்தீங்கன்னா DL. அதுக்கு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு UL, ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு OL, டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கு வந்து DL. DLல பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று டேர்மு, இன்னொன்று டிஸ்கிரிப்ஷன். டேர்முன்றது காஃபி. ஸோ DTன்றது வந்து டேர்மு, காஃபின்னு கொடுக்குறோம். DDன்றது வந்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அந்த DD டேக் யூஸ் பண்ணுவோம். இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே DL ஸ்டார்ட் ஆகிருக்கு, DL க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ DTன்றது என்ன சொன்னேன், டேர்ம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ DT காஃபி. ஸோ DT காஃபின்னு ஆரம்பித்து இந்த டேர்மை வந்து நீங்கள் இங்கேயே முடிக்கணும். ஸோ /DTன்னு முடிச்சிருக்காங்க. அடுத்து அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து DD. ஓகே, DDயில் பார்த்தீங்கன்னா ஹைஃபன் பிளாக் ஹாட் ட்ரிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அந்த டேர்ம் வந்து மில்க்கு. அதுக்கு DT யூஸ் பண்ணியிருக்காங்க. DT ஆரம்பித்து DT முடிச்சிருக்காங்க மில்க்குன்னு. அடுத்து DDயில் வந்து ஒயிட் கோல்டு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டேர்ம் கொடுத்துருக்கோம், அதுக்கு 2 டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது DLன்னு ஸ்டார்ட் ஆகி DLன்னு முடியுது. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, இதுதான் உங்களோட ப்ரோக்ராம். இது எல்லா விஷயத்துக்கும் மறக்காமல் .htmlனு போடணும். அப்போ தான் HTML ஒர்க் ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் காஃபி. இது வந்து நம்ம DTயில் கொடுத்தோம். பிளாக் ஹாட் ட்ரிங்க்ன்றது வந்து DDயில் கொடுத்தோம். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் இது, இதோட டிஸ்கிரிப்ஷன் இது, அந்த மாதிரி நம்மளுக்கு வரும், ஷோ ஆகும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் HTML லிஸ்ட். நெஸ்டட் HTML லிஸ்ட்னா லிஸ்ட் இன்சைட் அனதர் லிஸ்ட் இஸ் நெஸ்டட் HTML லிஸ்ட். நான் முன்னாடி காமிக்கும் போதே சொன்னேன் டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டுன்னு இருந்தது. அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு, ஆர்டர் லிஸ்ட்டுன்றது அதுக்கு உள்ளே வர சப்டைப்பு. அதுக்கு வந்து வேறு மாதிரி புல்லட் வந்திருந்தது இல்லையா. இது சேம் தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். கோடிங்கில் வந்து ULன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இங்கே /ULன்னு முடிக்கிறோம். ஸோ இந்த ULோட தான் இது, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு ஒன்று பண்ணியிருக்கோம். எல்ஐயில் வந்து காஃபி, அந்த எல்ஐ க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்த லிஸ்ட்டு எல்ஐ ஸ்டார்ட் பண்ணி டீன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த எல்ஐயை நம்ம க்ளோஸ் பண்ணலை, ஏன்னா அதுக்குள்ளே ஒரு நெஸ்டட் லிஸ்ட் வரப்போகுது. ஸோ UL, அதுக்குள்ளே ஒரு UL கொடுத்துருக்கோம். ஸோ லிஸ்டிங்கில் வந்து பிளாக் டீ அண்ட் இன்னொரு லிஸ்ட் போட்டு க்ரீன் டீன்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த ULஐ இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த ULக்கு இங்கே /UL முடிச்சு இந்த எல்ஐக்கு இந்த எல்ஐ, அதாவது இது மொத்தமே சேர்த்து ஒரு லிஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம். இது மொத்தம் ஒரு லிஸ்ட்டு, அதுக்குள்ளே இருக்க இன்சைட் லிஸ்ட் இது. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்து மில்க்குன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் நம்ம எதுவுமே கொடுக்கல, நார்மலாக இருக்குது. உள்ளே இருக்க செகண்ட் ஐட்டமுக்கு மட்டும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா லிஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ UL இங்கே இருக்குது, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. உள்ளே வந்து பிளாக் டீ, க்ரீன் டீ கொடுத்துருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஐ ஷோ யூ. ஓகே, நெஸ்டட் லிஸ்ட்டோட ப்ரோக்ராம் போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா காஃபி, டீ
டீக்குள்ளே பிளாக் டீ அண்ட் க்ரீன் டீ. ஸோ இதோட சப்டாபிக் இது ரெண்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மில்க். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஐட்டமுக்கும் லாஸ்ட் ஐட்டமுக்கும் எதுவும் கொடுக்கல, ஆனால் டீக்கு மட்டும் ஒரு சப்டாபிக் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் ஆஃப் திஸ் லிஸ்ட் இஸ் ஹரிசாண்டல் லிஸ்ட். ஹரிசாண்டல் லிஸ்ட்னால் ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக வந்து வெர்டிக்கல் லிஸ்ட்னால் டாப் டு பாட்டம், அதே மாதிரி ஹரிசாண்டல் லிஸ்ட்னால் லெஃப்ட் டு ரைட்டு. ஸோ இந்த அவுட்புட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 4 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. HTML, CSS, JavaScript, PHPன்னு இது எல்லாமே ஹரிசாண்டலாக வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாக் டைப் வந்து HTML. ஸோ HTML ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், HTML க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒரு விஷயம் சொன்னேன், HTML வந்து மெயின் ரூட் எலிமெண்ட்னா அதோட 2 எலிமெண்ட் வந்து ஒன்று ஹெட்டு, இன்னொன்று வந்து பாடி. அந்த ஹெட்டுக்குள்ளே டைட்டிலு ஸ்டைல் கொடுப்பாங்க. ஸோ டைட்டில் தான் நம்ம இத்தனை நாள் பார்த்துருக்கோம். இங்கே நம்ம பார்க்க போகிறது ஸ்டைலு. ஸ்டைல்னால் என்னென்னா இன்லைனுன்றது வந்து ஹரிசாண்டலில் டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்டைலு பார்த்தீங்கன்னா யூஎல்ன்றது அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யூஎல்ன்றது அன்ஆர்டர்ட் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். அதோட ஐடி என்னென்னா மெனு. ஸோ இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கே எனக்கு ஹரிசாண்டல் லிஸ்ட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ யூஎல் ஐடி ஈக்குவல் டு மெனு. ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க யூஎல் ஹேஷ் மெனு. ஸோ யூஎல் ஹேஷ் மெனுன்றது இதோட டாபிக். ஸோ நார்மலாக நம்ம சியில் யூஸ் பண்ணும்போது ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, சிலியோ C++லையோ, அந்த மாதிரி இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வச்சுக்கோங்களேன். இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், இதுக்கேற்ற மாதிரி அதை மாற்றணும் அப்படின்னு. ஸோ யூஎல் ஹேஷ் மெனுன்னு கொடுத்துருக்கோம். எல்ஐன்றது அதுக்குள்ளே இருக்க லிஸ்ட்டுக்கு. ஸோ யூஎல் ஹேஷ் மெனு எல்ஐ. ஸோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே அதோட டிஸ்பிளே எப்படி இருக்கணும்னா இன்லைனாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் டிஸ்பிளே கோலன் இன்லைன் செமிகோலன். ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சு. இதோட ஸ்டைல் ஆட்ரிபியூட் முடியுது, ஸ்டைல் டேக் முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்டும் முடிஞ்சிடுது. ஸோ ஹெட்டில் இந்த வாட்டி ஸ்டைலுக்கு பதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஹெட்டில் டைட்டிலுக்கு பதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஸ்டைலுன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாடி டேக்குள்ளே H2குள்ளே ஹரிசாண்டல் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரிசாண்டல் லிஸ்ட்டுனா உங்களுக்கு H2நாலே தெரியும், நல்லா பெருசாக போல்டாக வரும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ யூஎல் ஐடி ஈக்குவல் டு மெனு. ஸோ ஐடி கொடுத்தா தான் நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ண முடியுன்றதுனால ஒரு ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் 4 லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று HTML, இன்னொன்று CSS, இன்னொன்று JavaScript, இன்னொன்று PHP. இது முடிச்சுட்டு இந்த யூஎல் டேக்கை இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக HTML டேக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஹரிசாண்டல் லிஸ்டிங் சேம் கோடிங் அதே தான். ஸோ யூஎல் ஹேஷ் மெனு எல்ஐக்கு வந்து டிஸ்பிளே வந்து இன்லைனாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இதோட அவுட்புட் இதுதான். இதோட அவுட்புட் ஹரிசாண்டல் லிஸ்ட்டுன்றது H2ல இருந்துச்சு, அதனால் பெருசாக வருது. அதுக்கப்புறம் 4 ஐட்டம் கொடுத்துருந்தோம், HTML, CSS, JavaScript அண்ட் PHP. இது 4மே வந்து ஹரிசாண்டலாக வந்துச்சு. ஓகே, இதோட இந்த HTML செகண்ட் கிளாஸை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.